வெல்கம் டு விஷாகா அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்து பயிற்சி 1.1ல் சரியா தவறா செகண்ட் சம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு கொஷின்னா 0 ஆனது மிகச்சிறிய விகிதமுறு எண்ணாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் தவறுன்னு சொல்கிறேன். ஏன் தவறு? 0ன்றது விகிதமுறு எண்ணே இல்லை. அப்படி எப்படி அது மிகச்சிறிய விகிதமுறு எண் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அது தவறு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா -4/5 ஆனது -3/4 இடதுபுறமாக உள்ளது. சரி அப்படின்னு சொன்னாங்க. இடதுபுறம்னா என்னது? லெஃப்ட் சைடு. அப்போது இங்கே ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிக்கோங்களேன். இப்படி வரைஞ்சிக்கோங்க. இங்கே இந்த இடத்துல -3/4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதை நீங்கள் பண்ணிங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். பாயிண்ட் வச்சுக்கிட்டு 6 இது 0.6. ஓகேவா? இப்போது இதை பண்ணி பாருங்களேன். 5 இப்போது இந்த நம்பர் லைனில் நீங்கள் குறிச்சிங்கன்னா தெரியும். 0.6க்கு அப்புறம்தான் இது இந்த 0.8 வரும். அப்போது இதுக்கு இது இடதுபுறம் தானே, அப்போது அது சரிதான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா -19/5 ஆனது 15/-4 விட பெரியது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த நம்பர் இதை விட பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு எப்படி பார்க்கணுன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஓகே, இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்திருக்காங்க. எல்சிஎம் எடுத்தால் இதுக்கு வந்து 20 வரும். ஏன்னா இது ஒரு நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது நீங்கள் தனியாக எடுத்து பண்ணணும்னு இல்லை. இதுக்கு மீசிமா இப்போது 20 தான் வரும். அப்போது இங்கே வந்து 5 × 4 20 பண்ணால் -19 × 4 எவ்வளோ? -76. இதே மாதிரி இங்கே -75/20. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த நம்பரை விட பெருசு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்த ஆன்சர் என்னது? -75/20 -76/20 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு என்னென்னா, இந்த நம்பர் சிறிய நம்பர் தான். ஏன்னா இது மைனஸில் இருக்குது. இப்போ நம்ம ஏன் இது வந்து மீசியமாக எடுத்தோம்? ஏன்னா நம்மளுக்கு பகுதி வேறு இருக்கிறனால நம்ம மீசியமாக எடுத்து பண்ணால் தான் அது சரியாக தவறான்னு புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இப்போ இது தவறான ஸ்டேட்மெண்ட். இரு விகிதமுறு எண்களின் சராசரியானது அவற்றிற்கிடையே அமையும். அதாவது இரு விகிதமுறு எண்கள், அதாவது ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ 4/3 இருக்குது வச்சுக்கோங்க, 3/4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே விகிதமுறு எண்கள் தான். இதோட சராசரி எப்படி இருக்கும்னா, அதாவது நம்ம /2 பண்ணி கூட பண்ணுவோம்ல, அதோட சராசரி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது கரெக்டு தானே? அப்போது சரி. 10 மற்றும் 11க்கு இடையில் எண்ணிலடங்கா விகிதமுறு எண்கள் உள்ளன. சரி, ஆமாம். இப்போ ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிட்டேன்னா, இங்கே ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு 11 இருக்குது. இதுக்கு நல்ல நிறைய நம்பர்ஸ் இருக்கும். 10.1 10.2 10.3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போது அதுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தானே? ஓகே, இந்த சம் இதோட முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.